இன்னைக்கு வீடியோவில் 3 பெஸ்ட்டான டிவிடெண்ட் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாக்ஸில் லைஃப் டைமுக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்கு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே சேட் பேட்டர்னை ரீட் பண்ணால் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் நல்லா கிளியராக பார்க்கலாம். லாஸ்ட் 1 இயரில் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே தந்துச்சு. ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா அரௌண்ட் வந்து 100% நீங்கள் ரிட்டர்ன் வந்து தந்திருக்கு. அண்ட் சேம் டைம் இப்போதைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து கன்சால்டேஷன் ஜோனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் சேம் டைம் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்க கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து 340 ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேட் ஆகுது. மார்க்கெட் கேபிடலேஷன் இங்கே 1,47,000 crore ஒரு நியர் அபவுட் வந்து லார்ஜ் கேப் கம்பெனி தான். அண்ட் சேம் டைம் நம்ம டிவிடெண்ட் ஈல்டு பாருங்கள், ஆல்மோஸ்ட் இங்கே 6.21% செம்மையான இங்கே டிவிடெண்ட் ஈல்டுமே இங்கே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெஸ்ட்டான விஷயம் பாருங்கள், ROCE இங்கே 32% இருக்குது. அதே சேம் டைம் ROE இங்கே நியர் அபவுட் 41% இருக்குது. இது ரெண்டுமே இங்கே அபோவ் ஆவரேஜில் இருக்கிறதால ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான். க்ரூட் ஆயில் வந்து ரிஃபைனிங் பண்ணுற பிஸ்னஸில் இருக்காங்க. அண்ட் சேம் டைம் பெட்ரோல் வந்து இங்கே மேக் பண்ணுற பிஸ்னஸ்லையுமே கம்பெனி இங்கே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கையுமே நம்ம டிவிடெண்ட் பர்பஸ்க்காக ஒரு லாங் டைமுக்கு இங்கே கன்சிடர் பண்ணுற மாதிரினாலும் ஒன் டைம் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். செப்டம்பர் மந்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன். நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் 10,000. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக 1,500 மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும். இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே 10 பேருக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் கோல் இந்தியா லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்குமே இங்கே சேட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து சரி. அண்ட் லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா நல்ல பெட்டரான இங்கே ரேலி வந்து இங்கே தந்திருக்கு. அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ வந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹை ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக சொல்லிச்சிங்கன்னா நல்ல ஒரு பெட்டரான சைட்வேஸ் கன்சால்டேஷனில் அதுவும் அப் ட்ரெண்ட் மூமெண்ட்டில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நல்ல கிளியராக பார்க்க முடியுது. இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 518 ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் இங்கே கேபிட்டலேஷனுமே 3,19,000 crore ஒரு ரொம்ப பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி தான். அது போக இங்கே டிவிடெண்ட் ஈல்டு பாருங்கள், இங்கேயுமே நல்ல பெட்டரான 4.90% செம்மையான டிவிடெண்ட் ஈல்டுமே இங்கே தந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல சூப்பரான அதுவும் கிரேட்டான விஷயம் ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே 63% இருக்குது. அதே போல் இங்கே ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இங்கே வந்து 52% இருக்குது. இங்கே ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்டாக் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாகவே மூமெண்ட் மேலே தரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் சொல்ல போச்சுன்னா கம்பெனியில் இங்கே டெட்டு பாருங்கள், வெறும் ஜஸ்ட் இங்கே 0.08 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா டெட்டே இல்லாத கம்பெனின்னு கூட இங்கே டெஃபினட்டாகவே சொல்லலாம். கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் இங்கே கோல் மைனிங் பண்ணுற பிஸ்னஸ் தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் சேம் டைம் கோல் மைனிங் அந்த கோலை கூட இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது அண்ட் சப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே கம்பெனி இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையுமே இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டாக பாயிண்ட்டை நோட் பண்ணி ஆகணும். இந்த ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க ஆஸ் ஏ கோல் மைனிங் தி பிஸ்னஸில். இதுவுமே இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஆல்மோஸ்ட் இங்கே 3 lakh crores மேலே இங்கே நல்ல பெட்டரான மார்க்கெட் லீடராக இருக்காங்க. அண்ட் சேம் டைம் வேதாந்தாவே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 1,73,000 crore இங்கே செகண்ட் தான் இருக்காங்க. அதனால் மார்க்கெட் லீடராக இருக்கிறதுமே இதுவுமே ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். கோல் இந்தியா ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தால் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே செம்மையான ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளியராக பார்த்தா தெரியும். இப்போயுமே இந்த ஸ்டாக்ஸ் வந்து டிவிடெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குற மாதிரினா டெஃபினட்டாக வாங்கலாம். இந்த ஸ்டாக்குமே நியர் அபவுட் வந்து நம்ம டெக்னிக்கல் இங்கே அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இங்கே டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் ஹிட் ஆகிட்டு தான் இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து 200 days மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்குமே இப்போ ஒரு சைட்வேஸில் ஒரு கன்சல்டேஷன் பீரியடில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதை ட்ரெண்ட் லைனில் இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் எப்போல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் மேலே போயிருக்கு, அதே மாதிரி தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே சப்போர்ட் ஓரளவுக்கு எடுத்த மாதிரி தான் தெரியுது. அண்ட் இப்போயுமே மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறதுக்கான பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆஸ் ஏ லாங் டைமுக்கு டிவிடெண்ட் பர்பஸ்க்காக இந்த ஸ்டாக்கையுமே நம்ம
கிளியராக பை பண்ணலாம். அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்துமே இப்போ நம்ம கரண்ட் ப்ரைஸ் பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 986ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே சொல்ல போச்சுன்னா மார்க்கெட் கேபிடேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட் 14,600 crore இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே இங்கேயுமே நல்ல ஒரு பெட்டரான டிவிடெண்ட் ஈல்டுமே ஆல்மோஸ்ட் இங்கே 5.55% நல்ல பெட்டரான இங்கே டிவிடெண்ட் ஈல்டுமே இருக்குது. சேம் இன்னொரு அட்வான்டேஜ் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் நம்மக்கிட்டேயுமே ROCE இங்கே 35% இருக்குது, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய். அதே போல் இங்கே ROE இங்கேயுமே 36% இருக்குது. இங்கே ரெண்டுமே வந்து 30%க்கு மேலே இருக்குது. இதுவுமே ரொம்ப பெஸ்ட்டான அதுவும் ஸ்ட்ராங்கான அட்வான்டேஜ் தான். நம்மளுடைய ஸ்டாக் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாகவே அப்சைடில் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு. அது போக இங்கேயுமே கம்பெனிக்கிட்ட ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே 67% ஒரு நல்ல பெட்டரான ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் பார்க்க முடியுது. ஈவன் சொல்ல போச்சுன்னா கம்பெனிக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே கம்பெனி இங்கே பிளட்ஜ் பண்ணவே இல்லை. அதனால் இதுவுமே ஒரு பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எப்படி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாரத் பெட்ரோலியம்க்கு சொன்னேன், அதே போல் தான் இங்கேயுமே கம்பெனி இங்கே க்ரூட் ஆயில் ரிஃபைனிங் பண்ணுற பிஸ்னஸில் இருக்காங்க. அண்ட் சேம் டைம் அது மட்டும் பண்ணாமல் எண்ட் டு எண்ட் கஸ்டமருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளை பண்ணுற பிஸ்னஸ்லையுமே கம்பெனி இங்கே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த 3 ஸ்டாக்குமே நீங்கள் ஆஸ் எ டிவிடெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் லாங் டைமுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரினா இந்த 3 ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் டெஃபினட்டாகவே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு இங்கே உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. வெறும் ஜஸ்ட்டு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து வெறும் ஜஸ்ட் இங்கே 3% அமௌண்ட்டை மட்டும் ட்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் வீடியோஸை உங்களுக்கு கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் அந்த லைக், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த 3 பெஸ்ட்டான டிவிடெண்ட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது போக வந்து வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.